இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் ஜாக்லினை அவங்கள்ட்ட பேசிட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா 2-3 பேர்த்திட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுவார். அப்போ ராணவுக்கு அவர் பண்ணது எனக்கு சரியாக படலை. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ஆனந்தி கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் ஜாக் கிட்ட சொல்லியிருப்பீங்கள்ல, ஜாக் ஓடி வந்த உடனே இதுதான் உன்னோட வின்னிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லுவார். உடனே ஆனந்தி, ஆமாம் சார், நாங்கள் ஒரு டாக்ஸிக் ஃப்ரீ சீசனில் இருக்கோன்னு எனக்கு ரொம்ப அதுக்கு ஒரு பார்ட் ஆஃபாக நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஆனந்தி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வர்ஷினி கேட்டுட்டு நீங்கள் தூங்கிட்டான்னு இருந்தீங்க, எனக்கு கேமரா ஜூம்லாம் வேண்டாம், என் கண்ணிலே கேமரா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வர்ஷினி சிரிச்சிட்டு, இல்லை சார் அப்படின்னு இந்த டாக்ஸிக் ஃப்ரீ சீசனில் இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி சார், நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினியும் சொல்கிறாங்க. அடுத்ததான் ராணவ் கிட்ட கேட்குறாரு. ராணவ் கிட்ட கேட்டவுடனே ராணவ் சொல்கிறாரு, சார் எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு சார், பட் நான் நடிச்சுட்டு நான் ரொம்ப தைரியமாக இந்த மாதிரி நான் காமிச்சிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராணம்னு பேர் சொன்னோடனே அங்கே பயங்கர கிளாப்ஸு. ஃபர்ஸ்ட்டு ஆனந்தி விஜய்ஸ்க்கு அவ்வளோ கிளாப்ஸ் கிடைக்கல, ஆனால் ராணம்னு சொன்னோடனே அங்கே பயங்கரமான கிளாப்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறமா சார் நான் இந்த இதை நல்லா ரசிச்சிருக்கேன் சார், அப்புறம் என்னென்னா நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், எல்லாமே நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் சார், என்னோடய லைஃபோட இனிஷியல் ஸ்டேஜை நான் பிக் பாஸில் லேர்ன் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார், அப்புறம் உங்களோட ஹோஸ்டிங்கில் அதை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இது போய் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ பாவம் ராணுவ பேசும்போதெல்லாம் இப்படி பாதியில் கட் பண்ணால் அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ராணுவ அப்படி எதுவுமே தப்பும் பண்ணவும் இல்லை, அது எதுக்காக அப்படி பண்ணுறாருன்னு நமக்கு ஒன்றும் புரியல. உங்களுடைய கமெண்ட்ஸ்